ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த். யாரா இருந்தாலுமே, சைல்டா இருந்தாலும் சரி, அடல்சன்ட் பீரியட் இருந்தாலும் சரி, மிடில் ஏஜா இருந்தாலும் சரி, வயசா இருந்தாலும் சரி, இப்போ வந்து பசங்களுக்கு பிசிக்கல் ஹெல்த்துக்கு வேலையே இல்லை. ஸ்கூல்ஸ்ல கேம்ஸே கிடையாது, விளையாடவே விடுறது கிடையாது. பசங்க வீட்டுக்கு வந்தாலும் பிள்ளைங்கள யாரையும் நம்ம விளையாட விடுறது கிடையாது. எல்லாரும் வந்து உடனே கொண்டு டியூஷன் தள்ளுறது, இல்லைன்னா ஸ்பெஷல் கிளாஸஸ் தள்ளுறது. முன்னாடி எல்லாம் நடந்து ஸ்கூலுக்கு போவாங்க, பிள்ளைங்க இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே போகும், வழிநெடுக இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கும். மென்டல் பீஸ் தாப்பா எல்லாத்துக்குமே காரணம். உடம்பு கெட்டு போறதுக்கு காரணமே மென்டல் பீஸ் கெட்டு போறது தான் காரணம். வந்து சின்ன பிள்ளைங்களாகட்டுமே என்ன, அதுங்களுக்கு ஏன் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்? மோரோவர் இந்த ஸ்கிரீன் டைம், பிள்ளைங்களை எல்லாத்துக்கும் கொண்டு போய் இந்த செல்லை கொடுக்கறது, செல்லை கொடுத்துதான் சோறே ஊட்டுறது, செல்லை கொடுத்தா இது பண்றதுங்கும் போது பிள்ளைங்களுக்கு வந்து இன்னும் வருங்காலத்துல பாத்தீங்கன்னா மெமரி பவரே பிள்ளைங்களுக்கு குறைஞ்சிரும், கண்டிப்பா குறைஞ்சிரும். ஏன்னா வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி இருக்கும், லாங் டேர்ம் மெமரி இருக்கவே இருக்காது. அப்பப்ப பார்க்கும், ஞாபகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், மறைஞ்சு போயிடும். லாங் டேர்மா இதை வந்து மண்டையில வந்து தேக்கி வச்சு எனக்கு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸுமே வந்து கூட்டிட்டு போறதே வந்து என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்கு தான். வந்து சும்மா இந்த ராட்டினத்தை விளையாடணும், அது விளையாடணும், இது விளையாடணும் கூட்டு போறாங்களே ஒழிய ஒரு ஃபீல்ட் ட்ரிப்பு, ஒரு இது அதெல்லாம் ஸ்கூல்ஸ்ல முன்னாடி உண்டு. எப்படி அதெல்லாம் வந்து ஸ்கூல்ஸ்லயே உண்டு. இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிள்ளைங்களுக்கு யாரும் கூட்டிட்டு போறதே கிடையாது. அது ஒரு காரணம். அதனால ஏன் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ராக்ஷனே கிடையாது. சின்ன பிள்ளைங்களாகட்டும், அடலசன்ட் ஆகட்டும், இதாகட்டும், இன்ட்ராக்ஷனே கிடையாது.